தேசமெலாம் முகந்திடவே பெரும்பூதூரில் திரையில்லாதிரை நாள் வந்து தோன்றி காசினி மேல் வாதியரை வென்று அரங்கன் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா முன்பூசுரர்கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்த அதியாகப் போற்றி பேசிய நற்கலித்துறை 108 பாட்டும் பிழையறவே எனக்கருள் செய் பேணி நீயே. ராமானுஜா, யதிராஜா, திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்கலித்துறை, கலித்துறை என்னும் அந்த விருத்தத்தில் அமைந்திருக்கக்கூடியதான அற்புதமான பிரபன்ன காயத்ரி என்ற மகான்களினாலே கொண்டாடுதலுக்கு போற்றுதலுக்கு உரியதாய் திகழக்கூடிய 108 பாட்டும், ஆம், ராமானுஷ நூற்றந்தாதி கலித்துறையில் அமைந்திருக்கக்கூடியது. அடுத்தது அந்தாதி தொகையில் அமைந்திருக்கிறது. ஒரு பாசுரத்தின் முடிவு அடுத்த பாசுரத்தினுடைய தொடக்கமாய் அமைந்திருக்கிறது. அப்படி பூசுரர்கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்கலித்துறை 108 பாட்டும் 108 பாசுரத்தையும் பிழையில்லாமல் நான் அனுசந்திக்கும்படியாக, எப்படி தினந்தோறும் சந்தியா காலத்தில் காயத்ரி மகாமந்திர ஜபத்தை செய்கிறோமோ அதுபோல தினந்தோறும் ராமானுஷ நூற்றந்தாதியை நாம் அனுசந்திக்கும்படியாக அந்த ராமானுஷரே நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பிரார்த்திக்கிறார். என்ன ஒரு உன்னதமான பிரார்த்தனை! இந்த உலகம் உய்ந்து போகும்படியாக, தேசமெல்லாம் உகந்திடவே, எல்லோரும் சந்தோஷப்படும்படியாக, எல்லோரும் ஆனந்திக்கும்படியாக சித்திரையில் ஆதிரினால் வந்து தோன்றி அந்த சித்திரை மாசத்தில் வசந்த ருத்துவில் திருவாதிரை ஆருத்ரா என்னும் உத்தமமான நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தருளினவர் சுவாமி ராமானுஜர். வாதிகளை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா. பரபக்ஷ பிரதிக்ஷேபம் சித்தாந்த ஸ்தாபனம் என்பது இந்த சம்பிரதாயத்தினுடைய சீர்மை. முதலில் பயிரில் களை போல் என்னும்படியாக மற்ற அவைதிகமான விஷயங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு வைதிகமான சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அதிலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பேரஸ்ருதி, அபேரஸ்ருதி, கடகஸ்ருதி என்பதாக அந்த 3 விதமான வாக்கியங்களுடைய பொருளை நன்கு உணர்ந்து அந்த பொருளினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் எல்லோருக்கும் காண்பித்துள்ள வேண்டும் என்பதில் சுவாமி ராமானுஜர் பிரதிஷ்டிதராக விளங்கினார், சித்தாந்த ஸ்தாபனாச்சாரியராக விளங்கினார் இல்லையா? அதிலும் அவருக்கு பொன்னரங்கம் எண்ணில் மயலே பெருகும். அந்த ரங்கநாதன் என்றால், அழகிய மணவாளன் என்றால் சுவாமி ராமானுஜர் அப்படி கொண்டாடுவாராம். தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் திருவடிவாரத்தில் அவதாரம் செய்திருக்கக்கூடியதான சுவாமி தேசிகன் ராமானுஜருக்கு அந்த திருவரங்க திருப்பதியில் இருக்கக்கூடியதான ஒரு ஈடுபாட்டை வர்ணிக்கிறார். அதே திருவரங்கத்தமுதனார் ஸ்ரீரங்கத்திலேயே பிறந்து ஸ்ரீரங்கத்திலேயே வளர்ந்து ரங்கநாதருடைய திருக்கோவில் கைங்கரியங்களை எல்லாம் தான் பரிபாலனம் செய்து கொண்டு பின்னாளில் கூரத்தாழ்வார் மூலமாக திருத்தி பணி கொள்ளப்பட்டு ராமானுஜ தாசராக விளங்கக்கூடிய அந்த திருவரங்கத்தமுதனார் பிரபன்ன காயத்ரியான ராமானுஜ நூற்றந்தாதி அருளி செய்திருக்கக்கூடிய அந்த திருவரங்கத்தமுதனார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரன் கடலணி கீழ் பூண்டான்பாளன் என்று வர்ணிக்கிறார். அந்த திருவரங்கத்தைச் சேர்ந்த மகாத்மா காண்டகு தோழன்னல் தேவப்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை வர்ணிக்கிறார். வரதராஜ பெருமானுடைய திருமேனி சௌந்தரியம் அப்படி நெறிந்த திருமார்பை உடையவனாக, மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணனாக, கையில் ஏந்திருக்கக்கூடிய திருவாழியும் திருச்சங்கும் அபயஹஸ்தமும் அந்த கதையை ஏந்திருக்கக்கூடிய அழகை வர்ணிக்கும் பொழுது காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்ட அன்பாளன், வரதனுடைய திருவடிவாரத்திலேயே எப்பொழுதும் மனது வைத்தவர் சுவாமி ராமானுஜர் என்கிறார். சுவாமி தேசிகனாரோ வாதிகளை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா. அரங்கன் தான் தனக்கு எல்லாம், பொன்னரங்கம் என்னும் தென்னரங்கம் என்னும் மயலே பெருகும். இதுவும் ராமானுஜ நூற்றந்தாதில் வரக்கூடிய வார்த்தை என்றால் கூட இங்கே மகான்கள் எப்படியெல்லாம் ரசிக்கிறார்கள். வரதன் வேறு இல்லை, ரங்கநாதன் வேறு இல்லை என்பதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம் அல்லவா? அந்த வைபவாரிஷயத்தை நாம் ராமானுஜருடைய சரித்திரத்தில் பார்க்கலாம். பல விஷயங்கள் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக பிள்ளைவரங்காவில்லிதாசருடைய அந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதற்கு பிறகு சுவாமி ராமானுஜர் இங்கிருந்து கிளம்பி திருமலை எனப்படக்கூடியதான அந்த உத்தமமான க்ஷேத்திர விசேஷத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே அவர் பல சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும். அதற்கு பின்னர் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்திற்கு சுவாமி ராமானுஜர் எழுந்தருள வேண்டும். இதற்கு அடுத்து வரக்கூடிய முக்கியமான சரித்திர சம்பவத்தை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அந்த சரித்திர சம்பவங்கள் ஒவ்வொன்றும் ராமானுஜர் செய்திருக்கக்கூடியதான அரும்பெரும் சாகசங்களை எல்லாம் வர்ணிக்கின்றன. அதன் நடுவே அவருக்கும் சிஷ்யர்களுக்கும் இருக்கக்கூடிய பல சம்பந்த விசேஷங்கள் காண்பிக்கப்படுகின்றன இல்லையா? ஸ்ரீ ரங்கநாதருடைய திவ்ய ஆலயத்தில் இப்பொழுது திருவரங்கத்தமுதனார் ராமானுஜ தாசராக ராமானுஜருக்கு ஆட்பட்டு விட்டதினாலே அந்த திருக்கோவில் நிர்வாகங்கள்
எந்த விதமான குறைவும் இல்லாமல் வெகு செம்மையாக வெகு அழகாக பரிபாலனம் செய்யப்பட்டு வருகின்றன. இது நடந்து வருகிறது. பெருமானுக்கு தினந்தோறும் நல்ல வஸ்திரங்களை எல்லாம் சாற்றி அந்த பெருமானை கொண்டாடுவது வழக்கம். திருமஞ்சனம் முதலானவைகள், பெருமாளுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் முதலானவைகள் நடைபெறக்கூடிய கால விசேஷங்களில் பல வஸ்திரங்களை சாற்றி பெருமாளுக்கு நாம் அலங்காரங்கள் செய்கிறோம் அல்லவா? அங்கே திருவரங்கத்தில் ஒரு சலவை தொழிலாளி, அவர் ரங்கநாதன் திருக்கோவிலில் அங்கு உள்ளதான விக்கிரகங்கள், குறிப்பாக சுவாமி ஸ்ரீ ரங்கநாதன் அவன் சாற்றிக்கொள்ளக்கூடியதான திருப்பரியட்டங்கள், இது சம்பிரதாயமான வார்த்தை. திருப்பரியட்டங்கள் என்றால் துணிகள் என்பது பெயர். உடுத்து களைந்த பீதக வாடைகள், பெருமாளுக்கு சாற்றி களைந்ததான வஸ்திரங்களை எல்லாம் நன்கு தோய்த்து உலர்த்தி அவற்றுக்கு இஸ்திரி போட்டு பாங்காக வைத்து பெருமாள் நன்கு சாற்றிக் கொண்டு பார்ப்பவர்கள் கண்கவரக்கூடிய வகையில் உயர்ந்த வஸ்திரங்களை சாற்றிக்கொண்டு அவன் எழுந்தருளுவதாக அந்த திருப்பரியட்டங்களை, பெருமானுடைய துணிகளை எல்லாம் காவிரியில் நன்கு வெளுத்து பாங்காக மடித்து வைத்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்தார். இது கண்டார் சுவாமி ராமானுஜர். ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர் தனக்கு கீழே என்னென்ன நடக்கிறது என்பதை எப்பொழுதும் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். கடைநிலை ஊழியன் வரையிலும் அவருடைய நேரடி பார்வையில் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். தான் கண்காணிக்கிறோம் என்பதை அவர்களும் உணர்ந்திருக்க வேண்டும். அந்த கடைநிலை ஊழியர் என்ன செய்கிறார் என்பது வரையிலும் இவர் கவனித்திருக்க வேண்டும். அதுதானே நிர்வாகத்தின் சிறப்பு. சுவாமி ராமானுஜர் திருக்கோவில் நிர்வாகம் முழுவதையும் தனக்கு கீழே வைத்துக் கொண்டு செயல்பட்டு வருகிறார். ஆனாலும் ஆங்காங்கு அந்தந்த சமயங்களில் என்னென்ன நடக்கிறது என்பதையும் பார்த்து வருகிறார். பெருமாளுக்கு நாவல் பழம் சமர்ப்பித்தால் அவருடைய திருமுக மண்டலம் சற்றே வாடியிருப்பதைக் கண்டு உடனேயே கருட வாகன பண்டிதரை கொண்டு தன்வந்திரி சன்னதியிலிருந்து பெருமாளுக்கு கஷாயம் முதலானவைகள் நிவேதனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்பொழுது சலவை தொழிலாளி தினந்தோறும் வஸ்திரங்களை எல்லாம் நன்கு துவைத்து உலர்த்தி பெருமாளுக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்தவுடன் சுவாமி ராமானுஜர் ஒரு நாள் அந்த வஸ்திரங்களை எல்லாம் பார்த்தார். நன்கு துவைத்திருக்கிறாரா, நன்கு அவருடைய கைங்கரியத்தை செய்து வருகிறாரா என்று பார்த்து உடனே அந்த வண்ணானையும் அந்த சலவை தொழிலாளையும் பெருமாள் சன்னிதானத்திற்கு அழைத்துச் சென்று, ஹே ரங்கநாதா, உனக்கு எத்தகையதொரு உயர்ந்த கைங்கரியத்தை இவர் செய்து வருகிறார். மிகச்சிறப்பான வகையில் துணிகளை எல்லாம் நன்கு துவைத்து உலர்த்தி உனக்கு அளிக்கிறாரே, இது பெரும் பாக்கியம் இல்லையா? எப்பேற்பட்ட வைபவாரிஷயம் நடைபெறுகிறது. ஆகையால் இந்த வண்ணான் திறத்தில் நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ராமானுஜர் பெருமாளை பிரார்த்திக்கிறார். பிள்ளை உறங்காவில்லிக்காக பிரார்த்தித்தார். வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத ஒரு ஊமைக்கு இறங்கி தன்னுடைய திருவடிகளை அவர் தம் திருமுடியில் வைத்தார். இப்பொழுது பெருமானின் வஸ்திரங்களை துவைத்து உலர்த்தி வரக்கூடியதான ஒரு சலவை தொழிலாளிக்கு ரங்கநாதா நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இப்பொழுதும் சில திருமாளிகைகளில் நாம் பார்க்கலாம், அந்த பெருமாள் பொட்டியில் பழைய பூக்கள் அப்படியே வாடியிருக்கும், துளசி முதலானவைகள் வாடியிருக்கும், பலவிதமான பூச்சிக்கள் அதில் சூழ்ந்திருக்கும். அந்த வஸ்திரம் பன்னாட்கள் தண்ணீரில் நனைக்கப்பட்டு அல்லது நனைக்கப்படாமல் அப்படியே சுருங்கி கசங்கி இருக்கும். பெருமானுக்கு என்று சமர்ப்பிக்கும் பொழுது தினந்தோறும் அந்த வஸ்திரங்களை மாற்ற வேண்டும். அந்த இடத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பல 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 என்று அந்த கோவிலாழ்வார் என்பதாக பெயர். எப்படி திருக்கோவில்களில் கர்ப்ப கிரகமோ அதுபோன்ற நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த பொட்டி அல்லது மண்டபம், அதற்கு கோவிலாழ்வார் என்று பெயர். இவற்றையெல்லாம் பரம பரிசுத்தமாக நாம் வைத்திருக்க வேண்டும். இந்த சலவை தொழிலாளியை பெருமானிடத்தில் அழைத்துச் சென்று இவனுக்கு நீ ஏதாவது அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார். ரங்கநாதன் மெலிதாக சிரித்தான். ஒரு சலவை தொழிலாளி எந்திரத்தில் குற்றம் புரிந்தான். 12 நாட்களாக அவர் திறத்தில் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கோபம் இருந்தது. மற்றொருத்தர் வேறு வகையாக என்னிடத்தில் ஒரு தூஷணத்தை சொன்னார். ஆனால் இப்பொழுது இவர் செய்திருக்கக்கூடிய இந்த நல்ல காரியம், இந்த சலவை தொழிலாளி எனக்காக திரு பரியட்டங்களை எல்லாம் நன்கு தோய்த்து உலர்த்தி கொண்டு வந்து கொடுப்பதை பார்க்கும் பொழுது, இதற்கு முன்பாக என் திறத்தில் அவன் செய்த குற்றம், அதனை நான் பெரிதுபடுத்தக்கூடாது. இவர்கள் இந்த குலத்திலேயே எனக்கு இருந்ததான
ஒரு வெறுப்பு தற்பொழுது மறைந்து விட்டது என்று மனது நிறைய சந்தோஷத்துடன் புன்சிரிப்புடன் ரங்கநாதன் அருளி செய்தான். அப்படி என்னதொரு குற்றம், என்ன நடந்தது? இவரோ நன்கு இவற்றை துவைத்து உலர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். அது கண்டு ராமானுஜருக்கு மிகவும் மகிழ்ச்சி உண்டாகியது. ஆஹா, செய்யும் கைங்கரியத்தை நன்கு உணர்ந்து யாருக்காகவோ எதற்காகவோ செய்கிறோம் என்ற நினைப்பு இல்லாமல் பெருமாள் உகந்து ஏற்றுக்கொள்கிறார், பெருமாளுக்கு நாம் சமர்ப்பிக்கிறோம் என்னும் ஆனந்தத்துடன் சந்தோஷத்துடன் இவர் கொண்டு வந்து சமர்ப்பித்ததை கண்டு ராமானுஜர் உள்ளம் மகிழ்ந்தார். ஒன்று. அடுத்தது, பெரும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் கடைநிலை ஊழியர் வரையிலும் என்னென்ன செய்கிறார்கள், எப்படி ரங்கநாதனுடைய கைங்கரியங்கள் நன்கு நடைபெறுகின்றன என்பதை பார்த்து பார்த்து செய்து வருவதனாலே இதை அறிந்தவராக அந்த சலவை தொழிலாளியையும் அழைத்து கொண்டு பெருமாள் சன்னிதானத்திற்கு சென்று அவர் துவைத்து கொடுத்திருக்கக்கூடிய வஸ்திரங்களை எல்லாம் ரங்கநாதனிடத்தில் காண்பித்தார். 2. ரங்கநாதன் அது கண்டு உவகை பூண்டான். நன்று நன்று, நல்லதொரு காரியம் செய்யப்பட்டிருக்கிறது, நாம் மதித்து நாம் மிகவும் சந்தோஷப்படும் அளவிற்கு இந்த ஒரு சத்காரியம் நடைபெற்றிருக்கிறது. ஆகையால் இந்த சலவை தொழிலாளி, இந்த வண்ணான் எனக்கு இவ்வளவு பிரியத்தை செய்ததினாலே முன்காலத்தில் ஒரு சமயம் இவர்கள் குலத்தில் பிறந்த ஒரு வண்ணான் என்னிடம் அபராதம் செய்தாரல்லவா, அந்த அபராதத்தினால் நான் இந்த குலத்தின் மீதே கோபம் கொண்டிருந்தேன் அல்லவா, அந்த அபராதத்தை மன்னித்து விட்டேன். இனி எனக்கு இவர்கள் திறத்தில் கோபம் இல்லை என்று ரங்கநாதன் சொன்னான் என்றால் அப்படி என்னதான் அங்கே நடந்தது? இதற்கு முன் அவதாரம் என்றால் என்ன அவதாரம்? மத்ஸ்யாவதாரமா, கூர்மாவதாரமா, பரசுராமாவதாரமா, ராமாவதாரமா, கிருஷ்ணாவதாரமா? எந்த அவதாரத்தில் ஒரு வண்ணான் குற்றம் செய்தார்? அத்தகையதொரு குற்றம் என்ன? அது கண்டு பெருமானுக்கு என்ன வருத்தம் உண்டாயிற்று என்பதை நாம் பார்க்கலாமே.